வணக்கம், நான் அடைக்கும் சார். நீதி வென்றது. ஆக்சுவலி எல்லா இடத்துலயும் பல இடத்துல நீதி இப்ப வென்றுது. லேட் ஆனாலும் நீதி வந்துட்டு. யாருன்னு பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை இவரை சுந்தரேசன் சஸ்பெண்ட் ஆனது. பேட்டி கொடுக்கும்போது எனக்கு சஸ்பெண்ட் பண்றதுக்கு வழி தேடிட்டு இருக்காங்க. இந்த பேட்டியை வச்சு சஸ்பெண்ட் பண்ணுவாங்க நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி 2 நாள்ல அதே காரணத்தை காட்டி போலி திமுக அரசு, பராஜக திமுக அரசு இந்த மாதிரி நேர்மையான கொடுக்க வண்டி இல்லாம இவரு கவர்மெண்ட் வண்டியா புடிங்கிட்டு, துறை வண்டியை புடிங்கிட்டு இவரை யாராவது கொடுக்கணும், அவரை யாராவது கொடுங்க. அவர் என்ன சொல்லிருக்காரு, நான் அனுப்புறேன் நீங்க கேடுங்கன்னு சொல்லி ரிட்டர்ன் அளித்த முடியாது. கம்பீரமா சொல்றதா திமுக பேருந்த ஒரு கைவந்த கலை யாரு கொடுக்கலையே, அவரு வாக்குறுதி கொடுக்கலையே அப்படி காய் கறிக்கு யாருக்கு நாய் சேர்க்கறது வெட்டங்க வீடியோ எடுத்து போடுறோம். வாக்குறுதி கொடுத்துட்டு பத்திரிகை நண்பர் மட்டும்தான் பேசணும், விளக்கிற மாதிரி பேசுவானுங்க. இவங்கெல்லாம் நிர்வாகிக்கிறோம், அந்த பொறுப்புல வேற உட்காந்துருக்காங்க. இவங்களாம் எம்எல்ஏ பதவி, மந்திரி பதவி கொடுத்துட்டு, அமைச்சர் பதவி கொடுத்துட்டு நாங்க தொண்ணாந்து இருக்கோம். இதே அராஜகத்தை பண்ணாதீங்க, நல்ல விஷயம் இல்ல, அராஜகத்தை பண்ணாதீங்க நாங்க தெரிஞ்சணும். என்ன அந்த எம்எல்ஏ தாக்கின இதுல டிவி ரிப்போர்ட்டர், நியூஸ் ரிப்போர்ட்டர் திருப்பி இருக்கா, நான் விட்டுருக்கேன் கெஞ்சுற அந்த கெஞ்சலை கூட மதிக்காம மனசுல கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம தாக்குறீங்களே, அராஜகம் விட்டோம் அவங்களுக்குலாம். என்ன இப்ப இந்த டிஎஸ்பி சுந்தரேசன் சஸ்பெண்ட் ரத்து, உயர்நீதிமன்றம் எழுதுற அந்த கொட்டு மேல கொண்டு வச்சிருக்கிறாங்க திமுக அரசு. பொதுமக்கள் வைப்பாங்க, பொறுமையா இருங்க. 2026 எலெக்ஷன்ல போதும் டெபாசிட் 234 தொகுதியும் இழப்பாங்க. என்ன இவர் துறையில வண்டிய புடிங்கிட்டு வேலை செய்ய விடாம நடந்து போக விட்டத பிரபலமாக்கிய அரசு ஆக்சுவலி இவரை சஸ்பெண்ட் பண்ணது பேட்டி கொடுத்தாருங்க ஒரே ஒரு ரீசன் வச்சு சஸ்பெண்ட் கொடுத்துருக்காரு. இவரே சொல்லியிருக்காரு, என்னைய பல இடத்துல கால வர்றன்னு பாக்குறாங்க, இந்த பேட்டி கொடுத்ததை வச்சு என்னை சஸ்பெண்ட் பண்ணாங்க இவரே சொன்னாரு. சொல்லி 2வது நாள் சஸ்பெண்ட் பண்ணாங்க. இந்த காரணம் காட்டி என்ன துப்பு கிட்ட திமுக அரசு இவங்களுக்கு தேடி கண்டுபிடிக்கிற ரீசன் இந்த மாதிரி இவங்க சொல்றது ரீசனை வச்சு பணியிட நீக்கம் செய்வாங்க, சஸ்பென்ஷன் போடுவாங்க. துப்புகிற நல்லவனுக்கு எல்லாமே இந்த மாதிரி பண்ணா என்னடா நியாயம் என்னைக்குமே தோகாதுடா. அதே மாதிரி 2024 நியாயத்துக்கு எது நிக்கிறாங்க பொதுமக்கள். உங்களை அராஜகத்தை மூட்டை கட்டி அனுப்புறாங்க. சரிங்களா? இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. தேங்க்யூ.